வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, சரி இவ்ளோ தூரம் வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. ஏன் சரி அவரு தான் வெயிட் வரலன்னா என்ன? நம்ம போயிடுவோம். சொல்லிட்டு ஒரு தாட். அந்த தாட்டுக்கு வர காரணம், இந்த செவுத்துல ஒட்டியிருக்க இந்த போஸ்டர் தான். உங்களுக்கு காட்டுறேன். சக்சஸ் இஸ் நாட் அ ஆப்போஸ் சக்சஸ் இஸ் நாட் அ ஆப்போசிட் சைட் ஆஃப் சக்சஸ்னே வருதுங்க பாருங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஆப்போசிட் சைட் ஆஃப் சக்சஸ் அண்ட் தெரிலங்க. இட்ஸ் அ பார்ட்ஸ் ஆஃப் இட். இதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல. ஆனா அதுல வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? சக்சஸ்ன்னு, ஃபெயிலியர்ன்னு, சக்சஸ்ன்னு அந்த 2 வார்த்தை தான் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. அந்த அர்த்தம் புரியல. ஸோ நம்ம அதனால கிளம்பி போலாம் அப்படின்னும்போது, சில பல நண்பர்களையும் கேட்டோம். ஸோ ஆ ஃபைனலா சொல்றேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மிஸ்டர் தீக்ஷித் குமார், என்னோட நண்பர். அவரு தான் எனக்காக கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டாரு. அந்த அமௌண்ட்ட வச்சு போய்க்கோ அப்படின்னாரு. பார்த்தேன், டிக்கெட்டு பார்த்தேன், பஸ் டிக்கெட் பார்த்தேன். ஓகே. ஆ ஹாஸ்டல்லே டோம் எடுத்துக்கலாம் அப்படின்னேன். சரி அதுவும் ஓகே. அவ்வளோதான் வேற என்ன வேணும்? சாப்பாடு செலவு மட்டும் தானே. அங்க போய் நம்ம சில நண்பர்கள் இருக்காங்க. அவருக்கு அடுத்த வீடியோ செலவு பண்ணீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆண்ட்ரூ அஸ்டின்ராஜ், இல்ல திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சந்தோஷ் ராஜ், இல்லன்னா தரணிதரன். யார்ட்டயா 3 பேர்ட்ட கேட்டுருக்கேன். யாரு யாருனாலும் ஓகே தான். குடுத்தீங்கன்னா அடுத்த அடுத்த வீடியோல உங்க நேம் கண்டிப்பா சொல்லுவேன். நக்கல்யா அவனுக்கு. காஷ்மீரி கேட் ஓட பஸ் ஸ்டாண்ட். கீழே போனால் ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் பஸ்ஸு போகுது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி பரபரப்பான பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நம்ம கேட் 28 போனால் ஜிங்கா பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. போகலாம். தர்மசாலா வந்துட்டோம். ஸோ இதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். ஒரு மாதிரி செம ஹோட்டல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைக் இங்கே வந்து நம்ம ஆப் இருக்குது. ஆப்பில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா டோர் அன்லாக் ஆகும். லாக்கர் இருக்குது. லாக்கரையும் ஆப்பில் போய் ஒரு கிளிக் பண்ணோன்னா அன்லாக் ஆகும். காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அப்புறம் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் டெம்பிளுக்கும் இப்படி தான் போனோம். நாளைக்கு ட்ரக்கும் இங்கே தான் போனோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி பைக் ரெண்ட் எடுத்து பார்த்துட்டு சுற்றி பார்ப்போம்.
ஆண்ட்ரூ, இந்த வீடியோ உனக்காக தான். இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் மை ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ. He is like both crazy in cricket. He was played. Unfortunately, bhai, look at this view, bhai. Oh, bhai. So many crowd. Chalo, bhai, chalo, come. The world's most beautiful stadium. வரதுக்கு ஒரு 30 ரூபா டிக்கெட் தான். வந்தால் இங்கே பார்த்தா சம்திங் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஏதோ நடந்துகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குது மேட்சும் பார்க்க. போடு. ஏன்னா நம்ம விளாட்ற காரணியா கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பின்னாடி இருக்க மவுண்டன் வியூ தான் கலக்குது. இப்பயும் சொல்கிறேன், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மிஸ்டர் தீட்சித் சென்னா ரெட்டி குமார். அவர் தான் நம்மளுக்கு இந்த வீடியோவுக்கான முழு பொறுப்பையும் அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு. தேங்க்யூ. Oh bhai, see the beauty hills. Nice. இது ஃபுல்லாக டீ இலை. இப்போ வந்து இதை புதுசாக வச்சுருக்கனால உள்ளே போகக்கூடாது. ஆனால் காஞ்ச பிறகு அறுவடைக்கு தயார். Here. Which view is better? It's better here or here? This is not sunset, bro. Sunset No. like opposite. To eat Maggie. Yeah. Oi. Yeah, morning we see these guys only, right? Huh? Am I correct? Let us talk or what? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ, நம்ம வந்து இன்றைக்கி டே 2 அட் தரம்சாலா. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரக் ஏற போகிறோம். அதாவது இமாச்சல் மலையோட ஒரு மலையை இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒரு டிஷர்ட், வழக்கம் போல் நம்ம ஒரு ட்ராக்கு,
எல்லாத்தோடய ஹைலைட்டு வந்து நம்ம அந்த இமயமலை ஏறுறதுக்கு மேலே ரெட் டேப் போட்டிருக்க இந்த செருப்பு தான் போட்டு போகிறோம். எல்லாம் போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்மேட்டே கேட்டார், இந்த செருப்பு போட்டால் போகிறோம் ஏற போகிறேன்னு. ஏறி காட்டுறேன். போயிட்டுருக்கு. இது நம்ம மஜாவாக இருக்குது இந்த ரூமு. லைக்கு லாக்கரில் பாஸ்வேர்டு எல்லாமே ஒய்ஃபை எல்லாத்துக்குமே வந்துல ஃபோன் தான் யூஸ் பண்ணும். கதவு ஓப்பன் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ ரெஸ்ட் ரூம் போனாலும் இங்கே ஷவரு, ஹாட் வாட்ரு, ஷாம்பு எல்லாமே அவங்களே வச்சிடறாங்க. இதிலே கை கழுவுற இடத்துலையும் தண்ணி வர்றதுக்கு சுடு தண்ணி வச்சிடறாங்க. மாதிரி நல்லா இருக்குது இந்த ரூமு. மேலே போனால் தேட்ரு, அது செம்மையாக இருந்துச்சு நேற்று நைட்டு. நான் முடிஞ்சால் நான் திரும்பி வந்துட்டு தெளிவாக இந்த ரூமெல்லாம் பற்றி ஒழுங்காக ஒரு வீடியோ போடுறேன். சரி, அவ்வளோதான் காய்ஸ். 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. போயிட்டு ரிப்போர்ட் ஆகும், ஆஜராகி அட்டண்டன்ஸை போட்டு அப்படியே அங்கே மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். See you friends. Bye. बस ठीक है. कोई नहीं, कोई एक भारी हो रहा है ये ब्रो. How are you feeling? Bro, I'm not feeling. I'm going to cook. The trek has already ended for us. Let's go back. Trekking through the forest, this dense forest. I hate this car, bro. So guys, we are arrived to this temple. We are finally at the first destination of our trek. और ये रही बगल में खाई. हमें जाना है उधर ऊपर पीक पे. Do you want to say anything, Vincent? Yeah bro, of course. தலைவா, நான் ஏதோ சாதாரணமாக வரணும்னு நினச்சேன். ஆனால் இது அசாதாரணமான இதாக இருக்குது. நம்ம வெள்ளங்கிரிலாம் ஏறி இருப்போம். இதுக்கு மேலே வேறு லெவல். இது மூக்கு கேக்கு எல்லாம் சளி கோல்டு எல்லாம் பிடிச்சி மாதிரி போட்டு தாக்குது. பார்ப்போம், ஏறுவோம், மேலே ஏறுவோம். स्कैनर पे पेमेंट कर दो. बस वीडियो बना ले. तू क्या है पंजाबी? तो मैगी में लग रहा है 15 मिनट का. और भी 10 मैगी और बना रहे हो भाई लोग. मैगी वाले கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில நான் எதுவும் விளையாட மாட்டேன். चलो चलो, डोंट लुक एट बैक. Sure. तुम वही हो ना? இதான் நம்ம கேம்ப் காய்ஸ்.
ஒரு 10 ஹவர் கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு அசம்பிளா அப்போத்துலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். இப்போ தான் வந்து இந்த கேம்ப்க்கு வந்து சேர்ந்தோம். கேம்ப் ஓகே, வியூனா பாருங்களேன், ஃபுல்லாக சிட்டி வியூ. Last call. Last call. ब्रेकफास्ट होगा 9 बजे तक बस ये 12 कभी नहीं जाना इश्क मेरा मेरा आशिक तेरा हम तो रहता है ये नहीं दे भैया आप काल तू कहाँ रहेंगे आप ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி எல்லோரும் ஃப்ரெண்டோடு இருக்காங்க. தனியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, பட் லைக் ஃப்ரெண்டோடு வந்தோன்னு வேறு லெவலில் இருக்கும். இங்கே சரி, அந்த சைடு சரி, லைக் கைண்ட் ஆஃப் நானும் அங்கங்கே போய் நின்னேன். எல்லோரும் லைக் எவ்ரி ஒன் லைக் எல்லாருமே வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க. அப்புறம் இந்த நடுராத்திரியில் காட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. போதும்பா எப்பா எல்லாம் செம போது. இந்த சைடு வந்தால் அப்படியே யூனோ கார்ட்ஸ் விளாட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தூங்குவோம், காலெலாம் வலிக்குது. கிட்டத்தட்ட காலையில் வந்து 10 மணிக்கு கிளம்புனேன். அப்படியே போயிட்டு மவுண்ட் ஏறினேன் தான். ஏறினேங்கிறேன் 7 மணிக்கு 6 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். ஸோ இங்கே தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லீப்பிங் பாட்னு கொடுத்துக்கிறானுங்க. அதை தவிர்த்து நான் சண்டை போட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். லைக் கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு. அவனுக்கு இதை கொடுத்ததுனால தான் ஓகே, ஏதாச்சும் எதாவது பண்ணலாம். இந்த பெட்ஷீட் தான் குளிர், செம குளிர். ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே 50 ரூபா, இப்போ ஒன்று வாங்கி வச்சிட்டேன். நல்லா இன்றைய பொழுது இதோட முடியுது. நாளைக்கு காலையில் பின்னாடி இருக்க அந்த மலைகள், இமாலயன் மலைகளை பார்ப்போம். வருகிறேன் நண்பர்களே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட சார்ஜ் இல்லாதனால வேறு ஒரு டென்ட்டுக்கு வந்தோம். வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டோம். தெரிஞ்சதுனால கொடுத்துட்டாரு சார்ஜரை, சரி பவர் பேங்கை. டைம் இப்போ ஒரு 6:30 இருக்கும். இதான் நம்ம நேற்று தங்கின டென்ட்டு. நம்ம டென்ட்டு மட்டும் ரொம்ப தனியாக இருக்கும். லைக் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டானுங்க காற்றடிக்கிற மாதிரி. அந்த டென்ட்டில் வேறு யாருமே இல்லையா, லைக் ஒரு மாதிரி செம்ம குளிர். எந்திரிச்சு பார்த்தா வியூ பாருங்க, மஜாவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வியூ. எல்லாம் ஃபோட்டோகிராஃபி தான். நல்லா இருக்குல்ல. इसको हम लोग बहुत परेशान कर रहे थे बस यही
एक नंबर। अच्छी नहीं आई चीज़ बोलो, सही बोलो, ये भी अच्छी नहीं आई। इधर और लव सुन पूरी हाँ टॉप पे दिखेगी ना टॉप पे ना ये सुनाने के लिए नहीं, मैंने बोला तू पहाड़ी पहाड़ी बनती है ना अपने आप को। ठीक नहीं लगना, अभी हमें पहुंचना है। पहाड़ी बनती है ना, तो मुझे बोलती देसी है। You're starting, right? या वाओ आइडिया मेरे को भी करना है आओ आगे आओ। के साथ करूं வரதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. இது ஏறி வரதுக்குள்ள ஐயோ அப்பா. இப்போ பாருங்களேன், ஒரு மாதிரி மஜாவாக ஸ்டிக்கே வச்சுக்கிட்டு அதில் அப்படியே போயிடுறோம். இது ஏறுறதுக்கே 1 ஹவர் மேலே ஆச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இறங்கிட்டோம். நல்லது. ஸோ இப்படி தான் வரணும் ட்ரிக்கு. கிட்டத்தட்ட லைக் நேற்றுல வரதுக்கு டோட்டலாக வந்து ஒரு 12 மணிக்கு கிளம்புனா கூட 6 மணிக்கு மேலே தான் மேலேயே வந்தோம். 6 ஹவர் ட்ரெக்கிங். காலெல்லாம் நினச்சி பாருங்கள் என்ன பண்ணுறது. சரியான குளிர் வேறு. ஓகே, மஜாவாக ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு அப்படி போகிறோம். மஜாவா ஒரு மாதிரி மலை இறங்கி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒரு கடைக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து தண்ணி கிண்ணி வாங்கி குடிச்சிட்டு கீழே போக வேண்டியதான். இதே மாதிரி நடந்தா என்னைக்கு வீட்டுக்கு போகிறது? டயர்ட் பட் ஐ எம் டயர்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தான் ட்ரெக்கு முடித்து இறங்கணும். ஃபுல்லாக 12 ஹவர் வாக்கிங்கில். இப்போ ஃபுல்லாக லக்கேஜ் எடுத்துகிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு தேடி போகணும். அது என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக ஏத்தமாக இருக்குது. டாக்ஸி புக் பண்ணி போகலான்னு பார்த்தா 500 ரூபாய் கேட்குறானுங்க 1 கிலோமீட்டருக்கு. நடந்தே போவோம், 1/2 ஹவர் ஆகும். பார்த்துக்கலாம். ஒரு மாதிரி ஏத்தமோ இறக்குமா அந்த மலை தான் நம்ம ஏறணும். அந்த உச்சி, அந்த விளிம்பு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கைண்ட் ஆஃப் ஃபுல்லாக. இப்போ திரும்பி ரிட்டர்ன் ஆகிறோம் வீட்டுக்கு. ஃபோனில் வர சார்ஜ் இல்லை, 9 தான் இருக்குது. சார்ஜ் போடுவோம். நான் வேறு பஸ் வேறு ஏறணும். வைக்கிறேன், பாய். சரி, ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸாக வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மஜாவாக ஒரு 200 ரூபாய்க்கு. இது எவ்வளோ பரவாயில்ல. இதை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நடந்து திரிஞ்சு அப்படியே லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு உட்காரதுக்கு இடம் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தானாலே மெரசலாகுது. தெரியுதுங்களா?
கிட்டத்தட்ட நம்ம அந்த மலைக்கு மேலே ஏறி தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த 2ஆவதாக தெரியுற சைடாக இருக்குல்ல, அதுக்கு மேலே ஏறிட்டு எவ்வளோ தூரம்டா அப்பா. அங்கே நின்று அந்த வியூவை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே தான் இங்கேயும் கிரவுண்டு வரும், இந்த சைடு தான் இருக்கான்னு காட்டலாம் தெரில. ஒரு மாதிரி மலை கவர்ந்த இடமா இருக்குது, நல்ல இடமா இருக்குது. சரி, நம்மளுக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு இப்போ பஸ்ஸு டெல்லிக்கு போகிறோம். போயிட்டா அங்கேருந்து நம்ம கிளம்பி சென்னைக்கு வந்துடலாம். இத்துடன் இந்த தரம்சாலாவோட எபிசோடை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம பஸ் வந்துடுச்சு. ஒரு மாதிரி பெட்டில் பஸ் நல்லா தான் இருக்கு. சாஞ்சிக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு சின்னதாக ஒரு மெமரி கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே சொல்ல நினச்சேன், நம்மளுக்கு ட்ரெயினில் போனால் ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா, நம்ம லக்கேஜை வந்து ஆப்போசிட்டில் வச்சாதான் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்டில் வைக்கலாம், எல்லாம் அவங்க லக்கேஜுக்கு வைப்பாங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன், 2 ஸ்ட்ரைப் வெளியே தெரிகிற மாதிரி தொங்க விட்டேன். அதுதான் இப்போ யார் எடுத்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எப்படி நம்ம ஐடியா கூட முடியல, அப்படியே கால் வலிக்குது சார். என்னென்ன ஏர்போர்ட் டிபார்ச்சர். நண்பர்களே, எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டு. என்ன டவுட்னா, அரைவலன்னா டிபார்ச்சர்னா என்னன்னு எனக்கு தெரில சரியா. அது போயிருக்கோம், அதனால் 2த்துக்குமே செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அரைவல் போடுமா டிபார்ச்சர் போடுமான்னு. அவர் ஒரு மாதிரி மஜாவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டார். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முன்னாடி போயினுக்கிறார் மஜாவா. ஓகே, நான் ஃப்ளைட்டு அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டு போயிட்டு சொல்கிறேன். மஜாவாக இருக்குது. டிபார்ச்சருக்கு மேலே ஏதோ போகணும் போலியா.
கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து செக்இன் பண்ணி ಫ್ಲೈಟು ಒಂದು ಚಿಕ್ಕ 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 அடேங்கப்பா. இதில் என்ன மிஷினே தெரில. இதில் பாஸ்வேர்டை வச்சா ஒய்ஃபைக்கு ஒரு கூப்பன் வந்து விழுது. ஆனால் இது என்ன ப்ராசஸ் என்ன கதைலாம் தெரில. இது என்ன போட்டுக்கிறானுங்கன்னா கலெக்ட் யுவர் எக்யூப்மெண்ட் எதர் ஸ்கேன் யுவர் பாஸ்வேர்ட் ஆர் ப்ரொவைட் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் டு இன்ஃபர்மேஷன் த டெஸ்க் ஃபில் இன்ஃபர்மேஷன் டெஸ்க் ஹெல்ப் டெஸ்க். அங்கே போய் கேட்டால் சொல்லுவானுங்க. ஓகே, நான் போய் கேட்டு வரேன். கொடுத்துட்டாங்க. லைக் கைண்ட் ஆஃப் இங்கே வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் கூப்பன் வேறு கிடச்சிருச்சு. மஜா தான். மஜாவான காஸ்டியூமில் வரேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டொபாக்கோ பெல். எனக்கு தெரிஞ்ச ஒரே கடை அது மட்டும்தான். அப்புறம் இந்த பாப்பாயிஸ். எங்கே தேடினாலும் நம்ம ஃப்ளைட் டைம் வந்து டேட்டு தான் போடுறானுங்க, டைம் போடுறானுங்களா. டைமே போடலிங்களாடா பாவீங்களா. 6:40 தான் போட்டாங்க. 4:40 கிடையாது. 12 போச்சுன்னா 4:40. நம்ம வந்து என்ன டைம்னே தெரியலையாப்பா. சரி இருங்க, டைம் பார்க்குறேன். அந்த ஆக்சஸ் கார்டை கொடுத்துருந்தேன்னா நாளை நேரத்துக்கு மஜா உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம். அந்த கிரெடிட் கார்டு விற்று இந்த குரல் ஏதோ என்னவோ ஒரு இது நம்ம பார்த்தோமே அன்றைக்கி, அந்த இது தான். சரி பரவாயில்ல விடு, வாங்கிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுறோம், வாங்குகிறோம். application can be accepted online. Hey. The bar. Bar இருக்குங்க. என்க்லாம் லான்ச். அந்த மாதிரி டெபிட் கார்டு ஆக்சஸ் கார்டெலாம் இருந்தான்னு வைங்களேன், மஜாவாக அதுக்குள்ளேயும் போகலாம். எல்லாம் ஃப்ரீ தான். பாருக்கு சும்மா சார்ஜ் போடுறது.
बोला थोड़ी ना कि वो मेरे साथ VG2 कर रहा है वो, उसने मेरे को बताया भी नहीं कि VG2 कर रहा है वो, तो आया उसने बीच में से थोड़ी सी बोटिंग करी, फिर वो மாலை கூட லக்கேஜ் உள்ள தள்ளு. இன்னும் 11 நம்ம சீட்டில் தான் யாருமே இல்லை. பெண்களுக்கெல்லாம் ஜாலியாக
இல்லை இல்லை நான் இல்லை